ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேரளாவில் செகண்ட் டே. இங்கே வந்து செம்மையாக சூப்பராக ஸ்பாட்டை செம்ம பவர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் பாரு, இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரெசார்ட். இது மார்னிங் விஷ் தான். இன்னும் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். சேஷா அந்த ஹாய் சொல்லு. வணக்கம். நம்ம இருந்த ரெசார்ட் இது தான். நல்லா இருக்குல்ல? டே சீஷா அந்த அப்படியே நகர்ந்துக்கோ. அப்படியே நானும் வந்து உட்காந்துக்கிறேன். நகர்ந்துக்கூடா, நம்மளும் ஊஞ்சல் ஆடுவோம். நிறுத்துறா 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 இங்கே பாரு சீஷா. வருது தாங்க அப்படியே உமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசார்ட்லேயே முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கேரளாவை சுற்றி பார்க்க போகிறோம். ஜீப் புக் பண்ணியிருந்ததுனால நம்மளை பிக்கப் பண்ணிட்டாங்க. சாங்ஸ்லாம் போட்டுட்டு செம்ம வைபாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த பேக் சைடு உட்காந்துட்டு கேரளாவை பார்க்கறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்குது மக்களே. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரும்போதெல்லாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. ரோட்வே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனரிஸு. அந்த மழையை குடஞ்சிட்டு உள்ளே போவோம் ஒரு ஸ்பாட். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் ஸ்ரீஷாந்தும் பாட்டு பாடிட்டு பேசிட்டு நிறைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே வந்தோம். இந்த ட்ரிப் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து ஒரு மறக்க முடியாத ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஐயோ க்யூட்டாக இருக்குது பாருங்கங்க, இந்த டாக் பப்பீஸ் இதெல்லாம் அழகாக அதை வந்து கைட் பண்ணுறாங்க. நிறைய வண்டியெலாம் வருது இல்லையா, ஸோ எல்லாம் ஓரமாக நின்றுட்டு இருந்தது. எங்கள் ஸ்ரீஷாந்தும் நானும் விளையாடிட்டு அப்படியே மூவ் ஆயாச்சு. எனக்கு இந்த ஏரியாவில் வந்து அங்கங்கே தான் வீடு இருக்குது, ரொம்ப தூரத்தில். பட் அந்த வீடெல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது. குட்டி வீடு இருக்குது, அப்புறம் பெரிய பெரிய வீடு இருக்குது. பட் எல்லாமே வந்து டோராவின் பயணங்களில் வர மாதிரி பொம்மை வீடு மாதிரி அழகழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு நிறைய ஸ்பாட் வந்து இப்போ நம்ம வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஜீப்பில் போகிறோங்கிறதுனால எதனால் அப்படின்னா, நம்ம காரில் தான் போயிருந்தோம். பட் ஜீப் ஏன் வந்து நம்ம சூஸ் பண்ணோன்னா, நிறைய இடம் வந்து ஜீப் மட்டும்தான் வந்து அந்த ஹில்ஸில் ஏறுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஜீப் புக் பண்ணியாச்சு. டபுள் சைடு வந்து வியூ பாயிண்ட் வேறு லெவலில் வியூவில் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நமக்கு வந்து கேரளாவில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, நம்ம குடிக்கிற வாட்டர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஏரியாலாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த பார்க்கில் வந்துட்டு நம்ம வந்து அந்த எப்படி சொல்கிறது, படகு சவாரி. படகு சவாரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிங்க. உள்ளுக்குள்ளே போகும்போது நிறைய என்டர்டெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, கேம்ஸ் பாயிண்ட்லாமும் இருந்தது. இப்போது இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து படகு சவாரி போக போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வியூவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னுங்க வகை வகையாக ரகரகமாக பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த சேவல் நம்ம ஊரில் பார்க்குறது ஒரு மாதிரி இருந்தது, இங்கே ஒரு மாதிரி இருந்தது. பேக் வாத்து பார்க்கலாமா? வாத்தெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக எல்லோரும் வந்து பேசும்போது அப்படியே அழகாக வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. ஆமை இது எல்லாமே இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச், ஆமை, என்னென்னமோ இருந்துச்சு, புறா, அது இதுன்னு நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து இதை ரொம்ப புதுசாக பார்க்குறாங்க. நானும் வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம இங்கே தான் வந்து படகு சவாரி போக போகிறோம். நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். ஏன்னா எங்களுக்கு அப்புறம் தான் போட் கிடச்சிது. ஆனால் ரொம்ப ஒரு மெமரிஸ் அப்படின்னா எனக்கு இந்த படகு சவாரி போனது தான். உள்ளே போகும்போது அவ்வளோ என்டர்டெயினாக இருந்தது. நீங்களே வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து லைன் பை லைனாக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து போட்டில் ஏறினோடனே நமக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, அதை ஃபீட் பண்ணணும் மீனுக்கு. மீன் என்ன பண்ணுது, நம்ம போட் பின்னாடியே வருது. நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா வரும்.
அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலர் கலர் ஃபிஷ்ஷாக பார்க்குறதுக்கே வந்து பிரமிப்பாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் வருது பாருங்களேன். ஐயய்யோ! சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்ல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் பார்த்துட்டு வீடியோவே எடுக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம வந்து இது நம்மள சுத்தி வந்து அந்த மழைக்குள்ள கொடைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஹில்ஸுக்குள்ள இருக்கும்போது, ஏதோ கார்ட்டூன்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது. இங்க பாருங்க, இதுதான் நம்ம ஃபீட் பண்ணோம். அந்த மீனுக்கு குடுக்குற அந்த ஃபுட் இதுதான். இப்ப பாருங்க, குடுத்தோனே எல்லாம் எப்படி வந்து சாப்பிடுது பாருங்க. இதுல இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த மீன்லாம் நம்மள கடிக்கவே கடிக்காதாம். நான் நம்பவே இல்ல. பட் வந்து அந்த போட்ல இருந்தவர் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணாரு. கை குடுத்தேன். ஆக்சுவலி அதுங்களுக்கு பல் இல்லையா என்னன்னு தெரியல. கடிக்கல. தொட்டு தொட்டு பார்த்தேன். அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீனை வந்து டச் ஃபீல் பண்ணது. என்னோடய ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ எக்ஸைட்டிங், அவ்வளோ ஹாப்பினஸ். அவ்வளோ ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம தொட்டு பார்க்குறது, நம்ம ஃபுட்டு கொடுக்குறோங்கிறதுக்காக அது பின்னாடியே வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயங்கள வந்து ஒரு வியப்போட பார்த்துட்ருக்கோம்ல. பட் அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிது எனக்கு. நம்ம ஒர்க் லோடு, ஃபேமிலி ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சர்வை பண்ணிகிட்டே இருக்க டயத்தில் இந்த மாதிரி நமக்கும் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிரிப்பு அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பு மக்களே. அதை கொண்டு போவேன் ஷிஷாந்த். ஷிஷாந்த் காட்டு. ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரி லெமன் கிராஸ் அதான் லெமன் வாசனை அடிக்குது. இந்த கிராஸில் லெமன் வாசனை அடிக்குது. ஷிஷாந்த் ஜூஸ் குடிக்கிறீங்களா? இங்கே பாரு சீனரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இங்கே நாங்கள் ஆன் தி வேல ஏலக்காய் செடி, அப்புறம் வந்து பலாமரம் வரவங்க தெரியும், பார்த்துருப்போம். அது கீழே கிடக்கிற பழம்லாம் வந்து எடுக்கக்கூடாதான். ஏன்னா அது வந்து வேறு ஏதாவது பேர்ட்ஸ் அனிமல்ஸ் ஏதாவது சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பாட்டுமே வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் என்ன நினைப்போம், சம்மர் டைமில் வந்தால் தான் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும் நினைப்போம் இல்லையா? ஸோ இப்போயும் வந்து நல்லா சூப்பராக 10 நிமிஷம் தான். எங்கள் கைடு வேறு 10 நிமிஷங்கிறாரு. சரி ஓகே, வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிறேன். நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. பட் இங்கேருந்து ஒரு 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 1 கிலோமீட்டர் வந்து நம்ம ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். பட் ரிஸ்க் எடுத்து இந்த ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் வந்துட்டு ஜீப்லேயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த வண்டி எப்படி மூவ் ஆகி அந்த டயர்ஸ்லாம் எப்படி வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் எப்படி டேக் எடுத்து வராங்க பாருங்கள். இது வந்து டேமோட பேக் வியூவு. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் ஏறி வந்துட்டு தான் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ண முடியும். இங்கே நிறைய ஜீப்பும் வருது. பட் நாங்கள் வந்து ஜீப் ஏறல, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அட்டாச் பண்ணுறேன். அப்படியே ஜீப் ரொம்ப டேர்ன் பண்ணி டிரைவர் ஸ்மார்ட்டாக ஏற்றுறாங்க. நல்லாயிருக்கு. இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ளவுடியாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த ஹீல்ஸ்குள்ளே அந்த குகை உங்களுக்கு தெரியுதா? அந்த குகையிலேருந்து தண்ணிலாம் வந்துட்டுருக்கு. இங்கே விசிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்க வரவங்க அந்த குகைக்குள்ளே போகக்கூடாது. ஆக்சுவலி ரெஸ்ட்ரிக்டட் தான். பட் டூரிசம் பிளேஸ் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும்ல, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 கிலோமீட்டர் உள்ளே போய் நின்று செல்ஃபோனில் லைட் அடிச்சுட்டுலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. பட் வந்து இது ரொம்ப ரிஸ்க்கு தான். நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்துட்டு உள்ளே இறங்கி நின்னேன். எங்கள் ஸ்ரீஷாந்த் ஜாலியாக வந்துட்டு சில்லுன்னு இருக்குது இந்த தண்ணியில் செம்மையாக குளிச்சுட்டு இருந்தான். லைக் இது வந்து ஃபால்ஸ்லேருந்து வர அந்த வாட்டர் தான். ஃப்ளோ செம்ம வேகமாக இருந்துச்சு. அங்கே நின்று நிறைய பேர் வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. பட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா தான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, டக்குன்னு நம்ம வந்துட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்பாட் போயிட்டுருக்கோம். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஹில்ஸ்னால் யாருக்குங்க பிடிக்காம இருக்கும்? அதுலேயும் நான் ரொம்ப வந்து ஒரு நேச்சர் லவர். ஸோ ஒவ்வொரு ஸ்பாட்டையும் அப்படி ரசித்து பார்த்துட்டு வந்தேன். இந்த டயத்தில் அப்படியே சுட சுட அங்கங்கே பஜ்ஜி சாப்பிட்றதும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்டர்டெயினாக போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த க்ளவுடியாக இருக்க இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ஒரு பிளிஷ்ஃபுல்லுங்க. இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்கு சொல்லியா தரணும். எனக்கு இந்த செகண்ட் டே எப்படி போனதுன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. வந்திருக்க ஸ்பாட்டு
தேவைப்படக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் முறைச்சிட்டே வருது. நாங்களாம் வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தோம்னா லட்சம் தடவை கோடி தடவை பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்பாட் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி காட்டலாமா? ஸ்ரீசாந்த் ஸ்ரீசாந்த் சூசைட் பாயிண்ட்டில் சில்லுன்னு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஐ திங்க் இந்த செகண்ட் டேவும் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போனது. வயநாடு பிளான் பண்ணிங்க அப்படின்னா 2 days பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 3 days-ஆக இருந்தால் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா வரையில் வந்துட்டு சிப்ஸு அல்வா அதெல்லாம் வாங்காமல் போக முடியுமா? ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு உள்ளே போயாச்சு. கோகனட் ஆயில், அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பட்டை, வெந்தயம், ஹல்வா, இதுன்னு சொல்லி சாக்லேட்ஸ், இது எல்லாமே வாங்கியாச்சு. என்னென்ன வேணுமோ வாங்கிட்டோம். இந்த கேரளா ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா 3 days பிளான் பண்ணிக்கோங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய், லவ் யூ ஆல் மக்களே. See you all.